சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் கட்சியின் தலைவர் எம் ஜெகன்மூர்த்தி அவர்கள் தலைமையில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புரட்சி பாரதம் கட்சி நடத்தும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஜெகன்மூர்த்தி தலைமையிலே நாடு தழுவிய போராட்டம். தமிழக அரசே தமிழகத்தை ஆளும் திமுக அரசே பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு முறையா வழங்கு. கட்டுப்படுத்து சாதி ரீதியிலான வன்கொடுமையை கட்டுப்படுத்து. பாதுகாப்பு வழங்கு. பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கு. திராவிட மாடல் ஆட்சியிலே கொலை கொள்ளை பெருகி போச்சு. சமூக நீதி ஆட்சியிலே தினம் ஆணவ கொலைகள் நாளும் நடக்கும் கௌரவ கொலைகள். தமிழக அரசே தமிழகத்தை ஆளும் திமுக அரசே ஷெட்யூலின மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கு. செய்தியாளர்களிடம் பேசி அவர் தெரிவித்திருப்பதாவது, திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியில் தினம்தோறும் பாலியல் வன்கொடுமை அதிகரித்துள்ளது. அதனை திமுக அரசு கட்டுப்படுத்த தவறியதால் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக ஆதி திராவிடர் சமுதாயத்தினர் அதிக அளவு திமுக ஆட்சியில் பாதிப்படைவதாகவும் அவர் தெரிவித்தார். அதே சமயம் வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக புகார் கொடுத்தவர்கள் மீது திமுக அரசு வழக்குகள் பதிவு செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார். பாலியல் வன்கொடுமை மற்றும் பல்வேறு பிரச்சனைகளில் ஆளும் கட்சியை சார்ந்தவர்களே அதிகமாக ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார். மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் கட்டாய மொழியாக்குவது ஏற்புடையதல்ல என்றும் கூறினார். அந்நிய மொழிகள் விருப்ப வழியாகவே இருக்கலாம். தமிழகத்தில் இந்தியை திணிப்பது கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். நடைபெறுகின்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற புரட்சி பாரதம் இயக்கத்துடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், இந்த போராட்டம் ஏன் நடக்கிறது, எதனால் நடக்கிறது என்றால், தமிழகம் முழுக்க பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலே தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். குறிப்பாக நெல்லை மாவட்டம், மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் போன்ற மாவட்டங்களிலே ஆணவத்தின் உச்சிக்கே சென்று தீண்டாமை, வன்கொடுமை மிக இந்திய துணை கண்டத்திலேயே தமிழகத்தில்தான் அதிகமாக இது போன்ற கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. குடித்து அவர்களே உயிருக்கு ஆபத்தான உபாதைகளை அனுபவித்து மருத்துவமனைக்கு செல்வார்களா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக சமூக நீதி அரசு என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கே ஆதி திராவிடர்களுக்கு எதிரான அநீதி தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த அரசை கண்டிக்கின்ற வகையிலே தமிழகத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த மாவட்ட தலைநகரங்களிலும் புரட்சி பாரதம் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழகம் தழுவிய, தமிழகம் முழுவதும் நடக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அரசினுடைய காதுகளுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று கோட்டையினுடைய கதவை தட்டுவதற்கு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே பட்டியலின மக்களுக்கு இப்போ இந்த அரசு பாதுகாப்பை முறையாக வழங்க வேண்டும். இனிமேல் எந்த ஒரு பட்டியலின மக்களும் தமிழகத்தில் எந்த மூலையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்றுதான் புரட்சி பாரதம் இங்கே இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது. நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்திருப்பது ஏற்புடையதல்ல. பாஜக ஆளும் மாநிலங்களில் அதிகமான தொகுதிகள் குறைக்கப்படுகிறது. அவர்கள் ஆளாத மாநிலங்களில் தொகுதிகள் குறைக்கப்படுகிறது. அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில்
வழக்கறிஞர் அணி தலைவர் பி சைமன் பாபு, வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள், இதர பிரிவு நிர்வாகிகள் உட்பட 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.